சிவஸ்துதி என்ற பகுதியிலே மெய்கண்ட சாத்திரங்களில் ஒன்றான திருவுந்தியார் அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடல்ல ஒரே ஒரு வரியை நாம சிந்திக்க போறோம். நஞ்செயல் அற்று இருந்த நாமற்ற பின்னதான், நஞ்செயல் அற்று இருந்த நாமற்ற பின்னாதன் தன் செயல் தானே என்று உந்தி பர தன்னையே தந்தான் என்று உந்தி பர. இதே பெண்கள் விளையாடுகிற ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டு உத்தியில் கையை இப்படி விரித்து வைத்துக் கொள்வார்கள். உட்காந்துருப்பாங்க. அதை நின்னா உட்காந்தா தொடர விளையாட்டு இது. இப்போ வழக்கத்தில் அது குறைஞ்சி போச்சு. அந்த அந்த விளையாட்டை விளையாடுகிற போது ஒரு வாக்கியம் சொல்லிட்டு உட்காந்துக்கணும். அந்த இப்போ என்னென்னா அவங்க உட்காந்து அவங்கள ஒரு ஒரு 10 பெண்கள் சேர்ந்து விளையாடுவாங்கல்ல, அது ஒரு பொண்ணு நிற்கும்போது அவளை தொடரும். அந்த பாடல் சொல்லி நிற்கும்போது அவளை தொட்டுட்டா அந்த அம்மா அந்த விளையாட்டுலேருந்து நீக்கப்படுவார்கள். அது நீங்காமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு விளையாட்டு முறை. அதை வச்சு நமக்கு ஒரு தத்துவம் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? சிவபெருமான் என்ன தருவான் அப்படின்னு ஒரு கேள்வி. நம்மளாம் சிவன் கோயில் போகிறோம், சாமி கும்பிட்றோம். என்ன கொடுப்பார் சிவன்? லக்ஷ்மியை கும்பிட்டா செல்வம் வரும், சரஸ்வதியை கும்பிட்டா கல்வி வரும், கொற்றவையை கும்பிட்டா வெற்றி வரும். அது மாதிரி என்ன கொடுக்கக்கூடிய சாமி சிவபெருமான் எதை தருவான் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு என்ன பதில் சொல்றாரு பாருங்க. தன்னையே தந்தான் என்று உந்தி பர, தன்னையே தருவான் சிவபெருமான். எல்லாருக்கும் சந்தேகம், சிவபெருமானே தன்னையே தந்து விட்டால் அதனால என்ன பிரயோஜனம்? இப்போ லக்ஷ்மியை கும்பிட்டா செல்வம் வரும், செல்வம் பிரயோஜனம் நமக்கு வேணும். அந்த காசை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் சாதிச்சோம். கல்வி இருக்கு, படிப்பை வச்சு சாதிக்கிறோம். அதை மாதிரி சிவபெருமான் தன்னையே ஒருத்தருக்கு கொடுக்குறான்னா அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு. அப்ப என்ன அப்படின்னா, சிவன் அப்படின்னா நன்மையின் அர்த்தம். நன்றுடையானை தீயதிலானை. இந்த சிவபெருமான் எங்க இருக்கானோ அங்க நல்லதுதான் நடக்கும், தீயது நடக்காது. என்ன வேணும் எல்லாருக்கும்? அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானின் சன்னதியில் நாம் வணங்கினோமே ஆனால் நமக்கு நல்லதே நடக்கும், தீயதே நடக்காது. அவ்வளோதானே வேணும். அதனால தன்னையே தந்தான் என்று உந்தி பெற. சரி, அதெல்லாம் சரிதான். அப்படின்னா நம்ம சிவன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நல்லவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம், தீயவைகள் எல்லாம் விலக்கி விட்டு விடலாம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சாமான்யமாக தோணதானே செய்யும். அது எப்போ அந்த மாதிரி தன்னையே தருவான் அப்படின்னு கேட்டால், அதுக்கு முன்னாடி அந்த அந்த திருவுந்தியார் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. நஞ்செயல் அற்று நாமற்ற பின்னாதன் அப்படின்னு. எப்போ சிவபெருமான் தன்னையே தருவான்னா, நம்மளுடைய செயலை நாம் இழக்கிற பொழுது இறைவன் அவனுடைய செயலை செய்வான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாருமே நம்மளுடைய செயலை வச்சுட்டு தான் இறைவன்கிட்ட போய் கேட்குறோம். அந்த ரகசியத்தை இந்த திருவுந்தியார் வெளிப்படுத்துகிறார். இப்போ நம்ம சாமிகிட்ட போய் என்ன கேட்குறோம்? எனக்கு ஒரு வீடு வாங்கி வை, எனக்கு ஒரு இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு கல்யாணத்தை பண்ணி வை, எனக்கு ஒரு வேலை கிடைக்கல, எனக்கு ஒரு வேலை வாங்கி வை அப்படின்னு கேட்குறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, தான் இருக்கிறோம், நான் என்று சிந்திக்கின்ற எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணத்தின் வழி அந்த வரத்தை மட்டும் பெற்றுக்கொள்ளுகிற தன்மையும் இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு தன்னைத்தானே இறைவன் தரமாட்டான். அதனால தான் என்ன சொல்றான்? தன்னுடைய வரத்தை அருள்வான், அருளை அருள்வான். அந்த அருள் அதை சாதித்து கொடுக்கும், அது வேற விஷயம். ஆனால் இந்த இடத்துல என்ன நமக்கெல்லாம் சொல்றாருன்னா, நம் செயல் அற்று நாம் அற்ற பின்னல் நாதன் தன் செயல் தானே அப்படின்னா. அப்போ ஒரு மனிதன் நம்ம கோயிலுக்கு முன்னாடி போய்
இறைவன்கிட்ட எதுவுமே இல்லாமல் அப்படியே ஒரு பரமசூன்யமாக, சூன்யம்னா என்ன? ஒன்றுமற்ற ஒரு வெளி, எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே. அது மாதிரி ஒன்றுமற்று நிற்கிற பொழுது, ஒரே நிமிடம் மனம் எண்ணங்கள் அற்று நிற்கிற பொழுது அந்த சிவம் உள்ளே உங்களுக்குள் நுழைந்து, அப்படி நுழைந்து விட்டால் அது நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, சமஸ்த நன்மையும் தானே செஞ்சு. அப்படி அந்த பக்குவத்தை நாம் வரவழைத்து கொள்ள வேண்டும். இறைவன் முன் நம் மனநிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் திருவுந்தியார். அதனால் சிவனுக்கு முன்னாடி போய் சிவனேன்னு இருக்கும். அப்படி சிவனேன்னா சும்மா இருக்கிறது அர்த்தம். அப்படி மனம் எந்த விதமான எண்ணங்கள் அற்று இருந்தால் அந்த இறையருள் தானாக நமக்குள்ளே வரும். அந்த இறையருள் அனைத்தையும் சாதித்து தரும். அப்படிப்பட்ட அந்த அற்புத பாடல் இது சாஸ்திரம். திருவந்தியாருங்கிறது மெய்கண்ட சாத்திரம். இதை சாத்தியப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறது தான் ஆலயங்கள் எல்லாம் முயன்று கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு ஆலயமும் ஒவ்வொரு சிவாலயமும் சொல்கிறோம். இந்த கோயில் உள்ள நுழைஞ்ச உடனே வாழ்வியல் தொடர்பான எண்ணங்களை அழிக்க முற்படுகிறது. அதுதான் பலிபீடம்னு சொல்கிறோம். அப்படி அழிக்கப்பட்டு இறைவன் அந்த எண்ணத்தை அழித்து அந்த அந்த அழித்த அந்த பொழுதே இறையருள் உள்ளே நுழைந்துடும். எப்படின்னா லைட்டை போடும்போதே இருட்டு வெளில போகிற மாதிரி நாம் நமது அப்படிங்கிற எண்ணத்தை அறுக்கின்ற பொழுது சிவ எண்ணம் தானாக சிவனருள் உள்ளே நுழைந்துவிடும். அப்படிப்பட்ட அந்த அற்புத கருத்தை மிக அழகாக வெளிப்படுத்துகிறது இந்த பாடல். இதை படித்து அனுபவத்தில் பெற முயல்வோமாக. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.